ஹலோ ஸ்பீக்கர்ஸ், வெல்கம் டு காலி ஸ்போக்கன் இங்கிலீஷ். நம்ம எல்லாருக்குமே இங்கிலீஷில் பேசுகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம பேசணும்னு ஆசையும் படுவோம். அப்படி ஆசைப்பட்டு நாம் ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுப்போம். நான் எப்படியாவது இங்கிலீஷில் பேசியே தீருவேன் அப்படின்னு. அப்படி நம்ம டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் நம்ம மைண்டில் ஒரு 2 கொஸ்டின்ஸ் ஓடும். ஒன்று, நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இன்னொன்று, நான் யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை பற்றி தான் பேசுகிறேன். நாம் நம்மளோட ஸ்போக்கனை நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்தே நாம் ஆரம்பிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், என்னைய போல் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும் பிகினர்ஸ் தான், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் இந்த வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இதில் வரக்கூடிய வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸை நல்லா லேர்ன் பண்ணுங்கள் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு டீச் பண்ணுங்கள். நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறது மூலமாகவும் டீச் பண்ணுறது மூலமாகவும் உங்களோட ஸ்போக்கன் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் உங்ககிட்ட இருந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுனால அவங்களுக்கும் ஸ்போக்கன் நல்லாவே வரும். ஹோப் இந்த ஒப்பீனியன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள மார்னிங் டைமில் நம்மளோட க்ரீட்டிங்ஸை எப்படி இங்கிலீஷில் கன்வே பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். How to convey our morning greetings to each other within the family. அதாவது நம்மளோட ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நம்மளோட மார்னிங் க்ரீட்டிங்ஸை கன்வே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இந்த ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரேசஸையும் கொஞ்சம் பாருங்கள். நம்ம டெய்லியும் ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்மளோட மார்னிங் க்ரீட்டிங்ஸை அழகாக கன்வே பண்ணலாம். குட் மார்னிங் அப்படிங்கிறது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது. அது தவிர நாம் ஹாப்பி மார்னிங், கிரேட் மார்னிங், லவ்லி மார்னிங், பியூட்டிஃபுல் மார்னிங், ஃப்ரெஷ் மார்னிங், ப்ளசண்ட் மார்னிங் அப்படின்னு ஒரு நாளுமே நாம் ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்மளோட மார்னிங் க்ரீட்டிங்ஸை இன்னுமே அழகாக கன்வே பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு ஹெட்டிங்கான அர்த்தம், அதாவது ஹார்ட்ஃபெல்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் டு மேக் யுவர் லவ்டு ஒன்ஸ் ஃபீல் ஸ்பெஷல் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறது, ஆத்மார்த்தமாக அப்ரிஷியேட் பண்ணுறது, அவங்க நமக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான். நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸை நாம் சொல்லி அவங்க தான் நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நாம் ஃபீல் பண்ண வைக்கலாம். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த 3 ஹார்ட்ஃபெல்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸையும் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். யூ ஆர் த பெஸ்ட், யூ ஆர் த பெஸ்ட் இன் த ஹோல் வேர்ல்டு. இந்த 2 எக்ஸ்ப்ரெஷன்ஸும் ஜென்ரலானது. பர்டிகுலராக நம்ம மென்ஷன் பண்ணி சொல்ல விரும்பினா, அதாவது மாம், டேட், கிராண்ட்பா, கிராண்ட்மா அப்படி பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்ல விரும்பினா நாம் இந்த 3rd எக்ஸ்ப்ரெஷன்ஸை எடுத்துக்கலாம். யூ ஆர் த பெஸ்ட் டேட் இன் த ஹோல் வேர்ல்ட், யூ ஆர் த பெஸ்ட் மாம் இன் த ஹோல் வேர்ல்ட், யூ ஆர் த பெஸ்ட் கிராண்ட்பா இன் த ஹோல் வேர்ல்ட் அப்படின்னு இப்படி நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணி நம்மளோட மார்னிங் க்ரீட்டிங்ஸை கன்வே பண்ணும்போது நம்மளோட மார்னிங் அவ்வளவு அழகாக சிறப்பாக இருக்கும். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டே விஷிங் ஃப்ரேசஸ். அதாவது இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃப்ரேஸை நாம் யூஸ் பண்ணி நம்மளோட க்ரீட்டிங்ஸை கன்வே பண்ணும்போது அந்த டேயே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஹாவ் அ நைஸ் டே, ஹாவ் அ ஹாப்பி டே, ஹாவ் அ குட் டே, ஹாவ் அ கிரேட் டே, ஹாவ் அ ஃபன் டே, ஹாவ் அ லவ்லி டே, ஹாவ் அ ஜாய்ஃபுல் டே, ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. நம்மளோட மார்னிங் க்ரீட்டிங்ஸை இன்னுமே அழகுபடுத்துறதுக்கு இந்த டே விஷிங் ஃப்ரேசஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வரைக்கும் நாம் கற்றுக்கிட்ட மார்னிங் க்ரீட்டிங்ஸ் ஃப்ரேசஸ், ஹார்ட்ஃபெல்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்ட் டே விஷிங் ஃப்ரேசஸ் இந்த 3த்தையும் சேர்த்து எப்படி நம்மளோட மார்னிங் க்ரீட்டிங்ஸை கன்வே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. சில்ட்ரன் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு எப்படி க்ரீட்டிங்ஸ் கன்வே பண்ணலாம் அப்படிங்கிறது தான். குட் மார்னிங் டேட்,
you're the best dad in the whole world. Have a nice day. Happy morning, mom. You're the best mom in the whole world. Have a good day. இந்த மாதிரி சில்ட்ரன் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு அவங்களோட மார்னிங் க்ரீட்டிங்ஸை சூப்பர்பாக கன்வே பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் எல்டர்ஸ் எப்படி அவங்களோட சில்ட்ரனுக்கு மார்னிங் க்ரீட்டிங்ஸை கன்வே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். Lovely morning, my rock star. You're the smartest boy in the whole world. Have a great day. இந்த ஒரு எக்ஸாம்பிள் எல்டர்ஸ் அவங்களோட பசங்களுக்கு சொல்கிறது. அண்ட் பொண்ணுங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, pleasant morning, my sweetie. You're the cutest girl in the whole world. Have a fun day. இந்த மாதிரி எல்டர்ஸ் அவங்களோட பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் தங்களோட க்ரீட்டிங்ஸை அழகாக கன்வே பண்ணலாம். நாம் இப்போ வீடியோவோட எண்டில் இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்போக்கனை நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்தும் அண்ட் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அதோட கூட நம்மளோட மார்னிங் க்ரீட்டிங்ஸை குட் மார்னிங்கோடு சேர்த்து இன்னும் 2 எக்ஸ்ப்ரெஷன்ஸான ஹார்ட்ஃபெல்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்ட் டே விஷிங் எக்ஸ்ப்ரெஷன்ஸோடு சேர்த்து அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கேட்ச் யூ லேட்டர்.